திருச்சி உளுந்தூர்பேட்டை ஆசனூர் தொழிற்பேட்டையில் இந்திய ஆயில் கார்ப்பரேஷன் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 456 கோடி மதிப்புள்ள புதிய பெட்ரோலியம் குழாய் முனையத்தை காணொலி மூலமாக பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை SPK பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தலைவர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு அருப்புக்கோட்டை வட்டத்தில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 300 பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மேலும் தேசிய அளவில் நடைபெற்ற யோகா போட்டியில் 3ஆம் இடம் பிடித்த SPK பள்ளி மாணவி சிவானிக்கு பதக்கம் அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பேருந்து பணிமனைகள் போக்குவரத்து பணியாளர்களுக்கான குளிரூட்டப்பட்ட ஓய்வறை திறப்பு விழா நடைபெற்றது. இதனை ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் சாமு நாசர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஆவடி அடுத்த கோவில் பதாகை டிரினிட்டி அவென்யூவில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான புதிய பேருந்து நிறுத்தத்திற்கு ஒப்புதல் பெறப்பட்ட நிலையில் ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் சாமு நாசர் கொடியசைத்து பேருந்து சேவையை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே உள்ள திருவெங்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிவேல் தனது 3 ஏக்கர் நிலத்தில் கரும்பு பயிரிட்டு சொட்டு நீர் பாசனம் மூலம் விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த கரும்பை வெட்டி சாத்தமங்கலம் அருகே உள்ள கோத்தாரி சர்க்கரை ஆலைக்கு அனுப்பியுள்ளார். தொடர்ந்து மற்ற 2 ஏக்கர் கரும்பையும் அறுவடை செய்ய இருந்த நிலையில் மர்ம நபர்கள் அவரது வயலுக்கு தீ வைத்துள்ளனர். இதனால் 2 ஏக்கரில் இருந்த கரும்பு மற்றும் சொட்டு நீர் பாசனத்திற்காக போடப்பட்டிருந்த 3 லட்சம் மதிப்பிலான பைப்லைன் அனைத்தும் தீயில் கருகி சேதமடைந்தது. இதுகுறித்து அவர் மணிவேல் கீழப்பழுவூர் காவல் நிலையத்தில் புகாரும் மாவட்ட ஆட்சியரிடம் மனுவும் அளித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் முத்துராம லிங்கத்தின் இலவச சட்ட ஆலோசனை மையம் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் தமிழ்நாடு வணிகர்கள் சங்க தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டு இலவச சட்ட ஆலோசனை மையத்தை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லாரி உரிமையாளர்கள் போராட்ட அறிவிப்பு என்பது மேலும் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை ஏற்படுத்தும் என்பதால் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு லாரி உரிமையாளர் சங்கத்தினரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கூறினர். லாரி ஸ்ட்ரைக் என்று சொன்னாலே அது விலையேற்றத்துக்கு முகாந்திரம் அமைந்துவிடும். குறிப்பாக எல்லா பொருட்களையுமே ஏற்றி வருவது லாரிகள். அவை லாரி உரிமையாளர்களை அழைத்து அரசு சுமூகமாக அதை தீர்த்து வைக்கப்பட வேண்டும். அவர்கள் வேலை நிறுத்தத்தை ஈடுபட்டு விடாமல் அரசு முறையாக அவர்கள் செம்மையாக பேசப்பட்டு அந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. தோல் அகற்றப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு தொடர்ந்து எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. சமீபத்திலே காலாவதியான தோல்களை அகற்றப்பட வேண்டும். இன்று 60 கிலோமீட்டர் தோல் என்பது தமிழகத்திலே மாறுபட்டு சுழற்சியாக தோல் கட்டணம் அமைக்கப்பட்டு மக்களிடத்தில் பணத்தை, அதாவது ஒரு கந்து வெட்டி பிடுங்குவது போல பிடுங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை மாற்றம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்ற அடுத்த வாரத்தில் மத்திய மரியாதைக்குரிய நிதின் கட்காரி அவர்களை நேரடியாக சந்தித்து முறையிட இருக்கிறோம். அந்த முறை மட்டுமல்ல, பல்வேறு அமைப்பு, விவசாயிகள் அமைப்பு, லாரி உரிமையாளர் அமைப்பு, எல்லா அமைப்புகளும் இணைந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டம் ஓயாது, தோல் கட்டணம் அகற்றும் வரை போராட்டம் வலுப்பெறும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு நான் பதிவு செய்து கொள்கிறேன். அதே போன்று தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களிலே பாதிப்படைந்த வியாபாரிகள் இந்த கணக்கிட்டு கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 5000க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் முழுமையாக தொழிலை விட்டு விலகக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகிய மத்திய நிதி அமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறோம். வருகின்ற வாரத்தில் அவர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தெரிகிறது. அந்த வேளையில் அவர்களை சந்தித்து சாமானிய வணிகர்களையும் அங்கு GST கட்டக்கூடிய வணிகர்களையும் அரசு பாதுகாக்கப்பட வேண்டும். திண்டுக்கல் மாவட்டத்தில் முதல் முறையாக நிலக்கோட்டை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் அலுவலகத்தில் நிலைய அலுவலர் விவேகானந்தன் தலைமையில் தனியார் தொழிற்சாலை பணியாளர்களுக்கான தனிநபர் தீயணைப்பு அடிப்படை பயிற்சிகள் 10 நாட்கள் நடைபெற்றது.
இந்த பயிற்சி வகுப்பில் ஒவ்வொரு நாளும் தொழிற்சாலை மற்றும் வீடுகள் உள்ளிட்ட பகுதிகளில் தீ விபத்து ஏற்பட்டால் தீயை எப்படி அணைப்பது, ஆற்றில் தவறி விழுந்தவரை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பது குறித்த பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. மேலும் அடிப்படை பயிற்சிகள் குறித்து பழனி நிலைய அலுவலர் பாஸ்கரன் பணியாளர்களுக்கு விளக்கம் அளித்தார். பயிற்சியின் இறுதி நாளான இன்று தீயணைப்புத்துறை மாவட்ட அலுவலர் வெங்கட்ராமன் பயிற்சி பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் மொளச்சூர் ஊராட்சியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் திருப்பெரும்புதூர் ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதி, ஒன்றிய குழு உறுப்பினர் ஆண்டனி வினோத்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 120 பள்ளி மாணவ மாணவியருக்கு மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள ஆற்றங்கரை கிராமத்தில் அமைந்துள்ள வைப்பாற்றின் தடுப்பணை பகுதிகள் மற்றும் கரையோர பகுதிகள் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டது. தற்போது வைப்பாற்றின் கரை பகுதியை சரி செய்யாமல் தடுப்பணை பகுதிகளை சரி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் இந்த வைப்பாற்றின் பாதையை பயன்படுத்தி பள்ளிக்கு சென்று வந்த பள்ளி மாணவர்கள் தற்போது 25 கிலோமீட்டர் தூரம் சுற்றி விளாத்திக்குளம் சென்று பேரிலோ வன்பட்டியில் உள்ள பள்ளிக்கு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பள்ளி மாணவர்களின் நலன் கருதி உடனடியாக ஆற்றங்கரை செங்கிலிப்பட்டி வைப்பாற்று பாதையை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விளாத்திக்குளம் அருகில் உள்ள ஆற்றங்கரை கிராமத்தில் கிராம மக்கள் அனைவரும் இங்கு சுமார் பள்ளி பிள்ளைகள் ஒரு 60-70 பேர் படிக்கிறாங்க. அவங்க போகணுன்னா இந்த வைப்பாறு ஆற்றை கடந்து தான் பேருளம்பட்டி நல்லழகு நாடார் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறார்கள். அவர்கள் செல்வதற்கான பாதை இந்த வைப்பாறு ஆற்றில் ஊராட்சியின் மூலமாக 4 கண்களுடன் கூடிய சரல் சாலை அமைத்து தரப்பட்டிருந்தது. அதன் வழியாக சென்றிருந்தார்கள். சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக இந்த ரோடானது அடித்து செல்லப்பட்டது. இதில் அந்த மேற்கு கரை சைடு சுமார் 2 மணி ஆழத்திற்கு ஆழமாக தோண்டிவிட்டதனால் அந்த இதில் மக்கள் செல்வதற்கும் பள்ளி குழந்தைகள் மற்றும் மருத்துவம், கால்நடை மருத்துவம் மற்றும் இந்த ஆரம்ப சுகாதார நிலையமே எங்களுக்கு பேரளம்பட்டியில் தான் இருக்குது. அங்கே போகணுன்னாலும் மக்களுக்கு போக்குவரத்து தடைபட்டு விட்டது. இதில் போவதற்கு முடியவில்லை. பள்ளி பிள்ளைகளுக்கு இன்றைய தினம் பரீட்சை நடைபெற இருக்கிறதுனால் அங்கே சுமார் 30 கிலோமீட்டர் சுற்றி விளாத்திக்குளம் சுற்றித்தான் போக வேண்டியுள்ளது. இதில் போனால் 3 கிலோமீட்டர் தான் பேரளம்பட்டிக்கு. ஆனால் நாங்கள் இப்போ 30 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டியிருக்கு. திருப்பூர் மாவட்டம் நாச்சிபாளையம் பகுதியில் வசித்து வருபவர் சண்முக சுந்தரம். இவர் தனக்கு சொந்தமான இடத்தில் புதியதாக வீடு கட்டும் பணியை தொடங்க நினைத்தார். அப்போது அந்த இடத்தில் சுமார் 50 தென்னை மரங்கள் காய்த்து தற்போது தேங்காய்களை விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் சண்முக சுந்தரம் தனக்கு சொந்தமான மற்றொரு தோட்டத்தில் இடம் உள்ளதை சரியாக பயன்படுத்தி இங்குள்ள 35 தென்னை மரங்களை கிரையின் உதவியுடன் பொக்லைன் மூலம் தோண்டி தென்னை மரத்தை வேரோடு பிடுங்கி லாரி மூலம் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள மற்றொரு தோட்டத்தில் நடவு செய்தார். இதுகுறித்து பேசிய அவர், இதுவரை 35 மரங்கள் இடமாற்றம் செய்ததில் 33 மரங்கள் தற்போது காய்ப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். ஒன்றியம் ஆச்சிபாளையம் கிராமத்தில் வசிக்கிறோம். விவசாய குடும்பத்தில் பிறந்து விவசாய குடும்பத்தில் வளர்ந்தனால் தென்னந்தோப்பு ஒரு 350-400 மரங்கள் இருக்கிறது. வீடு கட்டு மனையில் ஒரு 25 மரம் இருக்கிறதுனால் அந்த மரம் எடுத்து தோட்டத்துக்கு கொண்டு நடுறதுக்காக அந்த 25 மரத்தை எடுத்து அப்புறம் கொண்டு போய் தோட்டத்தில் நட்டுருக்குறோம். ஏற்கனவே நிச்சயத்தில் ஒரு 25 மரத்தில் ஒரு 2 மரம் மட்டும் பட்டு வச்சு மிச்சம் 23 மரம் வந்துடுது 2 மாதத்தில். திருப்பி 20 வருஷம் மரங்கிறதுனால நம்ம எல்லாம் மரத்தை எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி ஒரு மரத்தை நட்டு வளர்த்துறதுக்கு 20 வருஷம் ஆகும். இப்போ செலவானாலும் பரவாயில்லைன்னு இந்த 20 மரத்தையும் கொண்டு வந்து தோட்டத்தில் வச்சுருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோட்டில் முன்னாள் ராணுவ வீரர்கள் கலந்து கொண்ட இந்திய ராணுவ சேவைப்படை பிரிவின் 263வது உதய தின விழா ஆர்மி சர்வீஸ் கோர்ப்பு படையின் கேப்டன் விஸ்வாசம் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முப்படைகளின் சேவை பிரிவு தலைமை அதிகாரி மகாராஜன் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு அரசு பணி வாய்ப்புகள், தனியார் தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகள் மற்றும் குடும்ப நலன், உடல் நலன் சார்ந்த ஆலோசனைகளை வழங்கினர்.
மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நினைவு பரிசுகள் மற்றும் சிறந்த ராணுவ பணி செய்த குடும்பத்தினருக்கும் ராணுவத்திற்கு பின் சிறப்பாக சமூக பணி செய்து வருபவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் பணியில் உள்ள ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் தங்களின் மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏரிப்பாளையம் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் குடிநீர் வசதி, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஏரிப்பாளையம் கிராம மக்கள் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை. இந்நிலையில் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி வீடுகள் தோறும் கருப்பு கொடி கட்டி மெழுகுவர்த்தி ஏந்தி தங்களது கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கோவிலூர் நெசவாளர் காலனியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் காரைக்குடியில் உள்ள பயிற்சி மையத்தில் TNPSC தேர்வுக்காக படித்து வருகிறார். இவர் இன்று காலை நெசவாளர் காலனியில் இருந்து தமிழ்நாடு அரசின் நகர பேருந்தில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் படிக்கட்டில் பயணம் செய்துள்ளார். அப்போது நடத்துனர் விக்னேஷ் பாதி வழியில் பேருந்தை நிறுத்தி மாணவியை கீழே இறங்க கூறியுள்ளார். ஆனால் மாணவி கீழே இறங்காமல் கூட்ட நெரிசலுக்குள் புகுந்து புதிய பேருந்து நிலையம் வந்து சேர்ந்தார். வரும் வழியில் மாணவி தனது தந்தையை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூறியதைத் தொடர்ந்து மாணவியின் தந்தை மற்றும் உறவினர்கள் புதிய பேருந்து நிலையத்தில் நகர பேருந்தை சிறைப்பிடித்து நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்பு அங்கு வந்த காரைக்குடி வடக்கு காவல்துறையினரிடம் மாணவி புகார் அளித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தை சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் தனது மனைவியுடன் திருவையாறில் இருந்து கபிஸ்தலம் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மேட்டுத்தெரு பகுதியை வந்தடைந்தும் கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் இருந்த மின்கம்பத்தின் மீது மோதியதில் மின்கம்பம் 2 துண்டாக முறிந்தது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த இருவரும் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த சம்பவத்தால் திருவையாறு கும்பகோணம் பிரதான சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் போக்குவரத்தை சரி செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே இப்பகுதியில் வேகத்தடையை அகற்றிய பிறகு விபத்துகள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் உடனடியாக வேகத்தடை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள கிளண்டேல் எஸ்டேட் ஆற்றோர பகுதியில் விவசாய பணிக்காக அமைக்கப்பட்டிருந்த தகர செட்டினுள் ஆண் சடலம் கிடப்பதாக குன்னூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குன்னூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தகரக்கோட்டைக்குள் கிடந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் இறந்தவர் கேரள மாநிலம் ஆலுவா பகுதியைச் சேர்ந்த வர்கீஸ் என்பதும் நேற்றைய முன்தினம் அதிகமாக மது அருந்திவிட்டு காட்டுப்பகுதியில் அமைந்திருக்கும் தகரக்கோட்டைக்கு இரவு நேரத்தில் சென்றதும் தெரியவந்தது. மேலும் இவரது இறப்புக்கான காரணம் குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள வாக்கூர் ஊராட்சியில் புதுச்சேரி 6 படை வீடு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் இலவச பொதுநல மருத்துவ முகாம் நடைபெற்றது. வாக்கூர் பொது நூலக கட்டிடத்தில் நடைபெற்ற இந்த முகாமை ஊராட்சி மன்ற தலைவர் உஷாராணி சிவனேசன், சிறப்பு அழைப்பாளர் மாவட்ட கவுன்சிலர் லயன் கந்தசாமி, நர்மதா வெற்றிவேலன் உள்ளிட்டோர் துவக்கி வைத்தனர். இந்த முகாமில் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், பார்வை பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் மருத்துவமனை ஊழியர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை KK நகர் பகுதியில் உள்ள வக்ஃப் போர்டு கல்லூரி எதிரில் அதிக ஆட்கள் நடமாட்டம் உள்ள நடுரோட்டில் சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் திடீரென கையில் பிளாஸ்டிக் கேனில் வைத்திருந்த திண்ணறை ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். அருகில் நின்றவர்கள் தீயை அணைத்து பாதி கருகிய நிலையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற அண்ணாநகர் போலீசார் அவரை எந்த ஊர் என்பது பற்றி விசாரித்து வருகின்றனர். சென்னை பூந்தமல்லி அருகே வெள்ளவேடு கிராமத்தில் உள்ள விஜய் மழலையர் பள்ளியில் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் மறைவையொட்டி மௌன அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி ஒன்றிய கவுன்சிலர் சத்யபிரியா முரளிகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது.
இதில் மழலையர் பள்ளி சிறுவர் சிறுமியர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி நினைவு கூர்ந்தனர். அப்போது கேப்டனைப் போல பிறருக்கு நம்மால் இயன்றதை செய்வோம் என உறுதியேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காத்திருப்பு, செம்பதனிருப்பு, அள்ளிவிளாகம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 100 ஏக்கரில் 5 லட்சம் கரும்புகள் பயிரிடப்பட்டுள்ளது. தற்போது கரும்பு நன்றாக விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் பன்றிகள் தொல்லையால் கரும்புகள் வயலில் சாய்ந்து பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. இதையடுத்து விவசாயிகள் சாய்ந்த கரும்புகளை தூக்கி நிறுத்தி கட்டுவதற்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை கூடுதல் செலவு செய்து கரும்பை பாதுகாத்து வைத்துள்ளனர். மேலும் அரசு பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு கொள்முதல் செய்யும் கரும்பை இடைத்தரகர்கள் மூலமாக கொள்முதல் செய்யாமல் கூட்டுறவுத்துறை மூலமாக கொள்முதல் செய்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுமாரி அள்ளிவிளாகங்கிற கிராமத்தில் நிறையா ஒரு 200 வீடு ஒரு ஏக்கர்லாம் நிறையா அவங்க 10 15 மணி போட்டு வச்சுருக்காங்க சார். கரும்பு ஓவராக இருக்குது. ஒரு வருஷமாக வளர்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒத்துழைப்பும் எதுவும் கொடுக்கல. வியாபாரிகளும் இது வரைக்கும் வந்து யாரும் வந்து பார்க்கல, ஒன்றும் செய்யலை. எவ்வளோ கரும்பு இருக்குது. இதனால பன்னி தொலை வர தாங்கள பன்னி வர ஒரு நாளைக்கு வந்து 500-1000 கரும்புன்னு அடிச்சிட்டு இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வருஷமாக வளர்த்துட்ருக்கோம். எந்த பிரயோஜனமும் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம். போட்ட கரும்பு போட்டபடியே இருக்குது. எந்த தகவலும் ஒன்றும் தெரியல. கவர்மெண்ட்லேயும் ஒத்துழைப்பு கொடுத்தா எங்களுக்கு வந்து ஒரு ஏதோ நாங்கள் உழைப்பில் ஏதாவது 10 ரூபா சம்பாதிக்கலாம். ஒரு 200 வீடு போட்டிருந்தாக்கா 1 லட்ச ரூபா செலவாகுது ஒரு வருஷத்துக்கு. இது வரைக்கும் 10 காசு கூட கிடைக்கல. 1 ரூபா ஒரு கரும்பு கூட இது வரைக்கும் விற்கல. இன்னும் வந்து 10 நாள் தான் இருக்குது பொங்கல். 1 ரூபாய்க்கு வழியில் ஒரு கரும்பு விற்கல. என்ன செய்யணும் தெரியாமல் இருக்காங்க. 10 வந்து 15,000 கரும்பு இருக்குது சார். 15,000 கரும்பு 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கொள்ளைக்கலாம். ராதானூரை சேர்ந்த முனியம்மாங்கிறேன். பைச்சல் பண்ணியிருக்கேன். ஒரு 150 குழி நான் பழம் போட்டிருக்கேன். இது வரைக்கும் 85 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அரசு வந்து நேரடியாக கொள்முதல் எடுக்கலை. நீங்கள் எடுத்து வியாபாரப்படுத்தி கொடுத்தா நல்லதுன்னு என் மனசில் படுதுங்க. நாங்கள் நகரட்டெல்லாம் வச்சு தாங்க பைச்சல் பண்ணியிருக்கோம். 2 வருஷமாக கரும்புலேயும் எங்களுக்கு நஷ்டம் தாங்க. அதனால் நீங்கள் எடுத்து நிறுத்திங்கன்னா நல்லது. பன்னி வேற இதில் கூந்து எங்களுக்கு நிம்மதி இல்லாத அடிக்குது ராகும் பகலுமா. இந்த பன்னிக்கும் ஒரு வழி செய்யுங்க. எங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நகை நட்டை வச்சு இந்த மழையிலையும் தண்ணியிலையும் கிளப்பி வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு வழி நீங்கள் நல்ல விலை கொடுத்து அரசு நேரடி கொள்முதல் எடுத்தால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுதான் எங்களுக்கு ஒரு கோரிக்கை. இடத்தர இல்லாமல் எங்களுக்கு வந்தால் சௌரியம். நேரடியாக எங்கள்கிட்ட வந்து கரும்பு விலை பேசி நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா நாங்களும் கொடுக்க தயாராக இருக்கோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பூலாங்கிணறு பகுதியில் தனியார் நூற்பாலை இயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த ஆலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்து காரணமாக வாடை நோக்கி கரும்புகை எழும்பியது. இதனால் அப்பகுதி மக்கள் பதட்டமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் இந்த விபத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நூல் பொருட்கள் எரிந்து நாசமாயின. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மாநகர பேருந்து மற்றும் அரசு விரைவு பேருந்து ஆகியவை வெளியேறும் வழியில் ஸ்ரீ சங்கர மித்ராலயா மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளிக்கென்று தனி வழி இல்லாத நிலையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை என்பது பள்ளியின் நுழைவாயிலாக உள்ளது. தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து வெளியேறும் பேருந்துகளால் விபத்து ஏற்படும் என்ற நோக்கத்தில் போக்குவரத்து காவல்துறையினர் காலையில் அந்த சாலையில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பள்ளி வேன்கள் பயன்படுத்தக்கூடாது என்று திருப்பி அனுப்பினர். இதன் காரணமாக வண்டலூர் மேம்பாலம் வரை சென்று மீண்டும் பள்ளிக்கு திரும்பி வர வேண்டிய நிலை உள்ளது. இதன் காரணமாக 30 நிமிடத்திற்கு மேலாக காலதாமதம் ஏற்படுவதாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர். எனவே போக்குவரத்து சிக்கல் இன்றி மாணவர்கள் சென்று வர வழிவகை செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுப்பிரமணியன் சிவாச்சாரியார். நான் நீலமலத்திலிருந்து என் குழந்தைகள் இங்கு 10ஆம் வகுப்பு படிக்கிறார்கள். நான் இங்கு வரும்போது கிளாம்பாக்கம் போஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் திறந்து விட்டாங்க. அது வந்து மிக்க மகிழ்ச்சி, எல்லாருக்காகவும் மிக்க மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று அந்த சர்வீஸ் ரோட்டில் வரக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க போலீஸ்காரங்களாம். அதனால் நாங்கள் வந்து சுற்றி ஸ்கூலில் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து லேட்டாக வந்தோம். வந்து நாங்கள் அப்புறம் போலீஸ் அதிகாரிலாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. இது வந்து 2 மணி நேரம் டெய்லி 2 மணி நேரம் காலையிலையும் சாயங்காலமும் பஸ்ஸுகள் இந்த சர்வீஸ் ரோட்டில் விடாமல் குழந்தைகளுக்கு பாத்தியமாக செய்து கொடுக்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரிகளும் 3-4 நாளில் ரெடி பண்ணி கொடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோருடைய குழந்தைகளும் முக்கியம். குழந்தைகளுக்காக வந்து நான் செய்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க.
இதை வந்து நீங்கள் நல்லபடியாக செய்து கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.